ஹாய், வெல்கம் டு யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மாட்டுக்கு வைக்கல் பிடுங்கலான்னு வந்திருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், இந்த செடியெலாம் ரொம்ப அடப்பாசாரமாக இருக்குது. இப்போ தான் ஏதோ ஒன்று பார்த்தேன், நீட்டாக ஒரு வால் தெரிஞ்சுது. அந்த வால் வந்து எலி வாலா அல்லது ஏதாச்சும் ஒரு பாம்பு வாலான்றது தெரியல. பயமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பிடுங்கணும்னாக்கா நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷப்பாம்பு, ஏதாச்சும் ஒரு தேள், ஒரு நண்டு வாலெலாம் இருக்கலாம். ஏன்னா வைக்க போகிற இப்படி இருக்கிறதுனால நம்ம அது என்ன பண்ணணும்னாக்கா, நமக்கு வந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு காலி வாட்டர் கேன் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி எங்கேயாச்சும் ரோட்டுக்கு போயிட்டு பாருங்கள், இது ஒரு காலி வாட்டர் கேன் கிடக்குது. அப்போ இந்த காலி வாட்டர் கேனை எடுத்துக்கிறோம். அப்போ இந்த காலி வாட்டர் கேனை எடுத்து பாருங்க, இந்த காலி வாட்டர் கேன் எடுத்துக்கிறோம். இந்த காலி வாட்டர் கேன் எடுத்து நமக்கு வேணுன்ற அளவு கல்லை போட்டுக்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம தான் ஒரு பாதுகாப்பு பண்ணணும். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சாதோ தெரியல. ஆனால் நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஏன்னாக்கா இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம வந்துடுவோம். இன்றைக்கி வெளியே வந்து மாட்டுக்கு வைக்க பிடுங்க வருவோம். வைக்க போருக்கு வந்து பிடிங்கி போடும்போது ஏதோ ஒன்று கடிச்சிச்சுன்னா அப்போ நம்ம வந்து காலையில் நம்ம சகுனம் சரியில்லை, இவங்கள பார்த்தேன், ஏதோ ஒன்று பூனை குறுகால் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அதை நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. இப்போ அந்தமாரி இந்த வாட்டர் கேன் அப்படி குளிச்சுட்டு நம்ம வைக்க பிடுங்க போகும்போது நம்ம வந்து ஒரு குழுக்கணும்னாக்கா இந்த ஒரு பூச்சி போட்டுருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ செடி சத்தம் இருக்குது பாருங்கள். இதை இப்போ ஒன்று போடுது பாருங்கள். இதை பாருங்கள் உள்ளே பாருங்கள், எவ்வளோ கொடுங்கா இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு பாம்பு கிம்பு, ஏதோ ஒரு வெறியும் பாம்பு ஏதாவது ஒன்று படுத்துருக்கோம். அப்போ இவங்க யதார்த்தமாக வந்துடுவோம். பிடுங்கும்போது நம்மளை கடிச்சிருக்கோம். செடி சத்தெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த வைக்க போர்க்கிட்ட. இங்கே பாருங்கள். அப்போ நீங்கள் மாடு வச்சு நீங்கள் விவசாயத்துக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாதிரி ஒரு காலி வாட்டர் கேன் எடுத்து இதில் கல்லை ஃபில் பண்ணி வேணுங்கிற அளவு கல்லை போட்டு நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். நமக்கு வந்து உயிருக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். நம்ம இதையெல்லாம் கடைப்பிடிக்கணும். இதை கடைப்பிடிச்சா நமக்கு ஒரு நல்லது. இதேமாரி ஃபாலோ பண்ணிடணும். பூச்சி போட்டு வராமல் இருக்கும். வீடியோவில் பார்ப்போம் மீண்டும்.